வசனத்துக்கு நாம் திரும்பி சொல்வோம். எஸ்தர் புஸ்தகத்துக்கு நாம் கடந்து வருவோம். இரவில் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு சில காரியங்கள் கவனிகள் கூடுதலாக இருந்தது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். 9:1. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. படத்தை சொல்றது காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்துக்கு ஒரு சில வாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூதரின் பகைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்க, உலகமெங்கும் எழுந்து இந்த யூதர்கள் மேல பொறாமை கொண்டு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பெரிய விதமான திட்டங்களை போட்டு அவர்கள் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அதே நாளில் தானே யூதர்கள் தங்கள் யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களுக்கு என்ன பண்றார்கள், இவர்கள் சரி கட்டுதலை செய்து அவர்களை அழிக்க நினைத்த போது இந்த யூதர்களாலே யார் அழிக்க நினைச்சாங்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணார்கள், அழிந்து போனார்கள். இப்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி இந்த அகஸ்வேரின் காலத்துல 127 நாடுகளை கொண்டு ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜாவினுடைய பிடியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார்கள், அடிமைகளாக பிடிக்கப்பட்டு ஆங்காங்கே என்ன பண்ணார்கள் இருந்தார்கள். அப்போது அகஸ்வேரின் ஆட்சி காலத்திலே அப்படியாய் அநேக யூதர்கள் என்ன பண்ணார்கள், அடிமைகளாக விற்கப்பட்டு இருந்தார்கள். அப்படி அடிமைகளாக விற்கப்பட்ட இடத்துல தேவன் தாமே என்ன பண்றாரு, எவ்வளவுதான் நெருக்கத்தில் இருந்தாலும் நெருக்கத்தின் மத்தியில் இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாரு, விசாலத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் அப்பவே என்ன பண்றாரு, கிருபை செஞ்சார். இப்போ இந்த அடிமையா விற்கப்பட்ட பெண் என்ன பண்றா, ராஜாவின் வசதி, ராஜாவிற்கு என்ன பண்றாரு, மனைவியாக என்ன பண்றா, அற்புத விதமாக என்ன பண்றா, கடந்து வருகிறார். அப்படி கடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முருகதாய் என்று அவனுடைய சித்தப்பா அப்படி இருக்கிறார், சிறிய தகப்பனா. இந்த எஸ்தரை வளர்த்தவர், எஸ்தருக்கு கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் கற்பித்தவர் அவர் தான் முருகதான். இந்த முருகதாயின் மேலே மிகவும் சங்கடம் கொண்டு ஆமான் என்பவன் என்ன பண்ணான், இந்த யூதர்களையும் யூத ஜனங்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய காரியங்களை என்ன பண்றான், ராஜாவுக்கு தெரியாமல் திட்டம் தீட்டுகிறான். இப்படி திட்டம் தீட்டி அவன் என்ன பண்றான், எல்லாரையும் ஒரே நாள்ல இந்த யூதர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக ராஜாவுக்கு என்ன பண்றான், கடிதங்களை எழுதி எல்லா தேசத்துக்கு என்ன பண்றான், இந்த குறிப்பிட்ட நாளிலே என்ன பண்ண வேண்டும், இவங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் முத்திரை மோதலினாலே என்ன பண்றான், ஒரு கட்டளையை உலகமெங்கும் 127 நாடுகளுக்கு என்ன பண்றான், ஒரு அனுப்பிட்டான். அந்த குறிப்பிட்ட நாளிலே யூதர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, சங்காரமாக போறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த எஸ்தர் என்ன பண்றான், தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து முருகதாயின் சொல்படியை நடந்து அவளுக்கு ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்தது பாருங்க. அப்படி கிருபை கிடைக்கும் போது என்ன நடந்தது என்றால், ஒரு நாள் செங்கோலை நீட்டினார் ராஜா. செங்கோல் நீட்டும் போது இவர் தொட்டவுடனே உனக்கு என்ன வேணும், தேசத்துக்கு பாதியாக கூட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தருக்கு சொல்றார். அப்போ இல்லை ராஜா, நீங்க என்னிடத்துல ஒரு நாள் என்ன பண்ண வேண்டும், விருந்து உண்ண வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி என்ன பண்ற சொல்றாரு. அப்படி விருந்து உண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சொல்லிட்ட பிறகு கூட ஆமோனம் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பெரிய ராஜாவுக்கு
அரசாங்கத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு மனுஷன். ஆனால் இல்லாத மனுஷன் இந்த யூதர்களை அழிக்கும்படியாக இவன் தான் திட்டம் ஏற்றான். அப்போ ஒரு நாள் முடிஞ்சது. அதனால நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு தூக்கம் போயிடுச்சு. ராஜாவுக்கு என்ன பண்ணுச்சுங்க? தூக்கம் போச்சு. கடவுளை யாராவது ஒருத்தர் அற்புதம் செய்யணும்னா அடுத்தவங்களை தூக்கத்தையாவது கலைச்சி என்ன பண்ணுறது? அற்புதத்தை செஞ்சிருவது. அந்த தூக்கம் வரணும்னா நம்ம எடுத்து பைபிள் படிக்கிற மாதிரி அவங்க வந்து நாள் காட்டி படிக்கிறாங்க. அன்றாட நடந்த சம்பவங்களை என்ன பண்ணுறாங்க? சரித்திரத்தை படிக்கிறாங்க. சரித்திரத்தை அந்த நாட்களில் படிக்கும்போது அவன் அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவன் படிக்கிறான். ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? எழுப்பி அவனை கொலை செய்யும்படியாக எத்தனைத்த போது இந்த முகதா என்பவன் என்ன பண்ணுறான்? ராஜாவுக்கு உதவியாக அவனுக்கு உதவி செய்து ராஜாவின் உயிரை காப்பாற்றினான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டது. உடனே ராஜா உடனே என்ன பண்ணாரு? அப்படியா, இவனுக்கு எதாவது நல்லது செஞ்சாங்களா? இவனை இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுக்கிறாங்களா? இவங்க வந்து ஆனர் பண்ணாங்களா? இப்போ கூட பார்க்கலாம், பெரிய வீரத்தீர செயல்கள் செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனர் பண்ணக்கூடிய பல காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இவங்க செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க. செய்யல. சரி, மறுநாள் இவங்க என்ன பண்ணுறான்? திருப்பம் இந்த ஆமான் வந்து இந்த வாசல்படி வருகிறான். சரி, இவனுக்கு ஒன்றுமே நமக்கு செய்யக்கூடாது, இவனை போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம்? வர நாளில் மறுநாளில் இவங்க எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? சகிச்சுன்னு வந்து அவன்கிட்ட போகிறான். ஆனால் இவன் போகும்போது ராஜா வந்து கேட்குறாரு, எப்பா இங்கே வாப்பா நீ என்ன இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது, என்ன செய்யணும் அவங்களுக்கு? ராஜாவின் மனம் என்ன? உடனே இவன் என்ன பண்ணான்? ராஜா தன்னை தவிர வந்து வேற யார் என்ன பண்ண போறாரு? கனம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொல்றாரு? அவனுக்கு வந்து ராஜா எழுதுற குதிரையும் பேரும் மற்றும் அவனுக்கு வஸ்திரமும் அவனுக்கு எல்லா விதமான ராஜ மரியாதையும் கொடுத்து ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் தான் என்று சொல்லி என்ன பண்ணோம்? ஊரெல்லாம் என்ன பண்ணோம்? நம்பட்டை போட்டுட்டு என்ன பண்ணோம்? எல்லாரும் வரணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி உடனே சொல்லிட்டோம். உடனே என்ன பண்ணா? அப்படின்னா நீ போய் என்ன பண்ணுவா? இந்த முருகதாயகி நீ பண்ணுவா அப்படின்னு சொன்னா ஒன்று கூட கவலைப்படாது. அன்னைக்கு தான் அவன் வந்து கொல்லி நாசம் பண்ணணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிற போது யாரை நினைக்கும் போது அவனுக்கு என்ன பண்றாரு? நன்மை செய்யும்படியாக என்ன பண்ற? இவனாலே கனம் பண்ணும்படியாக என்ன பண்றாரு சொல்லி இதெல்லாம் அவனுடைய மனைவிகளுக்கு அவனுடைய பந்துகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெட்கத்தையும் அவமானத்தையும். ஐயோ, நம்ம வந்து எவ்வளவுதான் இந்த யூதருக்கு விரோதமாக செஞ்சாலும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அவளுக்கு விரோதமாக இருக்கும்போது கர்த்தரை யுத்தம் செய்து அவளை என்ன பண்ணாரு? அவளை தாழ்ந்து போக பண்ணுவார் என்று சொல்லி அவங்களுக்குலாம் என்ன பண்ணிச்சு. அடுத்த நாள் திரும்ப வந்து ராஜா கூப்பிட்டாரு. ராஜா கூப்பிட்டு, சரி என்ன எஸ்ஆர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல. இப்போ சொல்றா ராஜா, எங்க ஜனங்களெல்லாம் அழிக்கும்படியாக ஒரு துஷ்ட மனுஷன் வந்து என்ன பண்ணா? உலகத்துக்கு தவறான ஒரு நகலை வாங்கி என்ன பண்ண உலகம் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. வருகிற நாட்களிலே அவங்க வந்து சாக போறாங்க ராஜா. அப்படியா? இது எனக்கு தெரியாது. சரி, இந்த காரியத்தை செஞ்சு யார் அந்த துஷ்ட மனுஷன்? இதோ இருக்கிற அந்த ஆமான் தான் சொல்லி. இதோ இருக்கிற ஆமான்னு சொன்னா உடனே ராஜா என்ன பண்ணாங்க? உடனே அவங்க வந்து கொன்று போட்டுட்டாங்க. யாரை தூக்கு மரத்தில் போட்டு இவனை தூக்கு போட நினைக்கலாம் ஆயத்தம் பண்ணான்னா ஆமான். அவனே அந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ண தொங்க வேண்டிய நிலைமைக்கு போகப்படுகிறது. ஆமான் இருந்த ஸ்தானத்துக்கு முருகதாய் வருகிறான். ஆமான் இருந்த வீட்டை வந்து முருகதாய்க்கு அவனுக்கு பெரிய மனுஷனாக முருகதாய் என்ன பண்றான்? விளங்கான். இதெல்லாம் இது. இப்போ ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன காரியத்தை செய்யறாங்க? இவன் வந்து தவறான விதத்தை கொல்லும்படியாக என்ன பண்றான்? ராஜ முத்திரையை போட்டு எல்லா தேசத்தையும் அனுப்பிச்சிட்டான். மரணத்தின் செய்தி. யூதர்களுக்கெல்லாம் ஒரு மரணம் உண்டாக வேண்டும் ஒரே நாளில். இப்போ இந்த மரணத்தை தடுத்து அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும். உடனே என்ன பண்ணா? ராஜா கிட்ட மறு கடிதத்தை வாங்கி என்ன பண்ணா? எழுதுறான். மறு கடிதத்தை வாங்கி எழுதி இந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் கொல்லப்படக்கூடாது, யூதர்களை கொல்வதற்கு யாரெல்லாம் எத்தனைக்கிறாலும் அவர்களை கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு கடிதத்தை எழுதி என்ன பண்றாங்க? எழுதுறாங்க. ராஜ முத்திரை போடுறாங்க. இப்போ ராஜ முத்திரை போட்டு இப்போ இந்த கடிதத்தை என்ன பண்றாங்க? 127 நாட்டுக்கு குதிரைகளும் பல்வேறு கழுதைகளும் அஞ்சற்காரர்கள் மூலமாக என்ன பண்றாங்க? இந்த செய்தியை வந்து அனுப்புறாங்க. இதெல்லாம் நான் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 9. சிவோன் மாதம் என்னும் 3ஆம் மாதத்தை 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்திலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். முருகதா கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளும் தேசாதிபதிகளும் அதிபதிகளும் அதிகாரிகளும் அந்தந்த வழக்கு அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியர் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது.
அந்த கட்டளையில் அகஸ்வேரின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தில் முத்திரை போடப்பட்டு குதிரைகளினாலும் வேகமாக ஒட்டங்களினாலும் கோவேறு கழுதைகளினாலும் ஏறி போகிற அஞ்சற்காரர்கள் என்ன பண்ணப்பட்டது, அனுப்பப்பட்டது. அவைகள் அகஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் முதல் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே என்ன பண்றாங்க, இதை வேக வேகமா என்ன பண்றாங்க, இந்த செய்தியை வந்து என்ன பண்றாங்க, பெரிய அளவுல வந்து என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த செய்தியை வந்து என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. 13 யூதர் தங்கள் பகச்சிற்கு சரி கட்டும்படியாக நியமித்த அன்றைய தினத்திலே ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள சகல ஜாதிக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தி பண்ணப்பட்டது. அப்படியே வேகமாக ஒட்டகங்களிலும் கோவேறு கழுதுகளிலும் ஏறி அஞ்சற்காக ராஜாவின் வார்த்தைகளை ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசன் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்போது மொர்தெகாய் இளநூலும் வெள்ளையான ராஜவஸ்திரம் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் புறப்பட்டு சூசன் அரண்மனையும் ஆற்றுக்கு மகிழ்ந்தார்கள். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, அளிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தை அவருடைய கட்டளைக்கு போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களும் யூதர்களுக்கு அது மகிழ்ச்சியாகவும் கலிப்பும் விருந்துண்டு கொண்டாட்டமும் நல்ல நாளாய் இருந்தது. நல்ல நாளாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு இருந்ததுனால் அவைகளில் அநேக யூத மார்க்கத்தில் என்ன பண்ணார்கள், அமைந்தார். பாருங்க, இந்த ஒரு செய்தி மொர்தெகாய் மூலமாக, ராஜாவின் மூலமாக, சூசன் அரண்மனை மூலமாக 127 நாடுகளிலே கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கவனிப்போம், பல பகுதியிலே கொண்டு போகப்பட்டது. இந்த செய்தி கொண்டு போகப்பட்ட இடத்துல எல்லாம் பெரிய வெளிச்சமும் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய கலிப்பும் பெரிய கனம் உண்டாவது. இது வந்து பெரிய மகிழ்ச்சி, கலிப்பு, விருந்துண்டு நல்ல நாளாக இருந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லா யூதர்களும் என்ன பண்றாங்க, அன்றைக்கு மறுக்க வேண்டிய நாள்ல அவர்கள் ஜீவன் காக்கப்பட்டது. மாறாக அவர்களுக்கு விரோதமாக சத்துருவங்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த நாளிலே முறிந்து போனார்கள். என்ன ஒரே ஒன்று, இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போச்சு. செய்தி என்ன பண்ணுச்சுங்க, வேகமா 127 நாடுகளுக்கு எல்லா இடத்திலும் போச்சு. பாருங்க, போட உடனெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, கலிப்பு, ஆர்ப்பரிப்பு, விருந்துண்டு, மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த இடத்துல மரணம் போச்சு. அந்த இடத்துல சத்துரு என்ன பண்ணா, ஒழிந்தான். யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடுச்சு. என்னங்க, இந்த ராஜாவின் அரண்மனையில் உண்டான அந்த செய்தி போன இடம் எல்லாம் ஒரு ராஜாவின் செய்தி. யூதர்களுக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இன்றைக்கு போகிற இடமெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், மகிழ்ச்சி நடக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு எப்படி அந்த சீரியஸ்னஸோடு கூட இந்த நாளுக்குள்ள போய் சேர்ந்தா இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இப்ப வேகமா என்ன பண்றாங்க, அந்த செய்தியை உலகமெங்கும் என்ன பண்ணாங்க, கொண்டு சென்று எங்கெல்லாம் கொண்டு சென்றது அங்க மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு கலிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை உண்டானதோ, ஒரு பெரிய காரியம் உண்டானதோ, அதே போல பாருங்க, உலகம் எங்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நற்செய்தி எங்கெல்லாம் செல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு விடுதலை, அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, அங்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், அங்கெல்லாம் சத்துரு விழுந்து போகிறோம், அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஜனங்கள் மரணத்திற்கு ஜீவனை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர் ஆமென் சொல்றாங்க. அன்றைக்கு அப்படி கொண்டு போறது போல இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த செய்தியை கொண்டு போக வேண்டியது அவசியமாய் இருக்குது. தெரியும், உலகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு போகணும். அந்த ராஜாவின் செய்தி எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு இருக்கணும்னா, இந்த இயேசு ராஜாவின் செய்தி எவ்வளவு பெரிய காரியத்தை உண்டா. அந்த ராஜா மறிக்கல, அந்த ராஜா ரத்தம் செஞ்சது, அந்த ராஜா பரிகாரம் செய்யல, வெறும் என்ன பண்ண அந்த நற்செய்தியை மட்டும் தான் இருந்துச்சான். ஆனா இந்த ராஜா இந்த நற்செய்திக்காக தன்னையே கிரயமாக என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். தன்னையே பலியா கொடுத்திருக்கிறார். தன் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது வெறும் வந்து மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் தான், இதுவும் நித்திய ஜீவன். அது வெறும் மனுஷங்களாக சத்துருக்கள் அழிக்கப்பட்டாங்க. இது பிசாசின் சத்துருவே என்ன பண்ணப்பட்டான், அழிக்கப்பட்டான். ஆகவே இந்த செய்தி அது வெறும் யூதருக்கு மாத்திரமான நற்செய்தியா இருக்கும். ஆனா இது உலக மக்கள் எல்லாருக்கும் நற்செய்தியா என்ன பண்ணும் இருக்கும்.
அந்த செய்தியே ஒரு மகிழ்ச்சியும் களிப்பும் கொண்டாட்டமும் ஆசீர்வாதமும் ஒரு பெரிய காரியங்கள் உண்டாகுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே அன்னைக்கு கோவேறு கழுத, அன்னைக்கு ஒட்டகம், அன்னைக்கு அஞ்சற்கார போஸ்ட் மூலமா இப்படி போச்சுன்னா, நீங்க அதை காட்டில பெரிய அட்வான்ஸான வரணும். நிமிஷத்துல உலகத்துக்கு போய் சொல்ல முடியும். வாட்ஸ்அப் என்னென்னமோ யூடியூப், இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க, நிமிஷத்துல கொண்டு போக முடியும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்களே அந்த 127 நாடுகளுக்கு கொண்டு போனார்கள் என்றால் புலக்க பெரிய அளவில் இல்லாத சாதாரணமான இருக்கிற உயிரை இருக்கிற அந்த வாகனங்களிலே கொண்டு போனா, எப்பேற்பட்ட வாகனங்கள், எப்பேற்பட்ட அட்வான்ஸ், எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நாம இதை காட்டிலும் எவ்வளவு வேக வேகமாக இந்த செய்தியை என்ன பண்ண வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷத்தின் செய்தி எங்கெல்லாம் போகுதோ அங்க களிப்பு, எங்கெல்லாம் போகுதோ அங்க சந்தோஷம், எங்கெல்லாம் போகுதோ அங்க மகிழ்ச்சி, ஒரு விடுதலை, ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய சத்துருக்கள் ஒழிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று என்றென்றுமாய் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்றைக்கு அவ்வளவு பெரிய விதத்துல வேகமா பறந்து போய் சொன்னதுனால எல்லா காரியம் மாறுதலாய் முடிந்தது போல, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் காரியம் மாறுதலாய் என்ன பண்ணும்போது முடிய போகுது. வேகமுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு போயிருப்பான், மாறிடும். தற்கொலைக்கு போயிருப்பான், மாறியிருப்பான். பலவிதமான தவறான காரியத்துக்கு போயிருப்பான், மாறியிருப்பான். அதே போல நான் சொல்றேன், இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி நம்ம அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டிய நேரத்துக்குள்ள வந்திருக்கோம், ஜெபிக்கிறவர்களா இப்படி காணப்படுறோம். அந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறபடினால ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் காரியம் மாறுதலாய் முடிவதற்கு அந்த அகேஸ்வரியினுடைய அந்த சூசன் அரண்மனையிலிருந்து போன செய்தி காரியம் மாறுதலாய் முடியும்னா, பரலோகத்திலிருந்து வந்த செய்தி, தேவகுமாரத்திலிருந்து வந்த செய்தி எவ்வளவு காரியத்தை மாறுதலாய் வல்லமையுடையதாய் இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நாம் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்காக பிரயாசப்படுவோம். இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கான வழிவாசலுக்கு தேவனுக்கு ஜெபிப்போம். நிச்சயம் சொல்ற, இந்த செய்தி எங்கெல்லாம் போதும், அகஸ்வேரியுடைய செய்தி, முர்கதாயை அனுப்பி அந்த செய்தி அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். பரலோகத்திலிருந்து வந்த அந்த சுவிசேஷம், பரலோகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி என்றென்றும், அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் ஆசீர்வாதம், என்றென்றும் ஆசீர்வாதமாய் நமக்கு என்ன பண்ணும்போது இருக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே திருசபைக்கு வருகிறப்பா, காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆண்டவரே. சூசன் அரண்மனையில ஆண்டவரே யூதர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி ஆண்டவரே, அந்த செய்தி கேட்ட இடமெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, விருந்துண்டு. கேட்ட இடமெல்லாம் சத்துருக்கள் மேற்கொண்டார்கள், இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த செய்திக்கு அவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எங்களுக்காக சிலுவையில மரித்து, எங்களுக்காக ரத்த சிந்தி, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இந்த செய்தி ஆண்டவரே இந்த உலகம் முழுக்கும் இன்றைக்கு சொல்லப்பட வேண்டும், உலகம் முழுவதும் பரவப்பட வேண்டும், உலகம் முழுவதும் ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும், வேக வேகமாய் அறிவிக்கப்பட வேண்டும், வேக வேகமாய் சொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த செய்தியை காட்டிலும் என்னாலும் இருக்கிற நல்ல செய்தி, இந்த செய்தி நித்திய ஜீவனையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் மேன்மையும் கனத்தையும் களிப்பும் ஆனந்தத்தையும் தருகிற செய்தி, சத்துருவை மேற்கொண்ட ஒரு செய்தி. இந்த செய்தி அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்த ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய தாகம் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும், எப்படியாவது அவர் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தையும் மிகுந்த ஒரு காரியத்தையும் தந்தவருடைய ஆட்சி. வேறு நாளில் இதை கேட்ட அந்த வார்த்தைகள் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவருக்காக
பெரிய உண்டுதல், ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நற்செய்தி காஸ்பல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பெரிய அர்ப்பணிப்போடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வேன். தங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த கிருபை செய்யக்கூடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்